ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜேகே நர்சரி அண்ட் அக்வேரியம். இன்றைக்கி வந்து சாமந்தி செடிகள் ரொம்ப உயரமாக போயிட்டே இருக்குது சிஸ்டர். சைடில் எதுவுமே பிரான்ச்சஸ் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து என் கூட ஷேர் பண்ணாங்க. அவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட பிளான்ட் ஆர்டர் பண்ணி வாங்கின சிஸ்டர் தான், நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சாமந்தி செடிகள் உயரமாக போயிட்டே இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் நான் சொல்கிறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சாமந்தி செடிகள் நல்லா அடர்த்தியாக குஷியாக வளர்றதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட சாமந்தி செடி வாங்கி நல்லா வளர்த்துட்டு, சிஸ்டர் என்கிட்ட இந்த கலரும் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருந்த சாமந்தி செடியை வந்து என் கூட ஷேர் பண்ணாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. அப்படியே பார்த்தோன்னே பிங்க் கலர் சாமந்தி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. சிஸ்டர் இந்த கலர் தான் அது. சிஸ்டர் எனக்கும் கண்டிப்பாக வேணும், எனக்கு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். சிஸ்டர் எனக்கு உங்களை மாதிரிலாம் கொரியர் பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சிஸ்டர் நீங்கள் எப்படி பண்ணாலும் ஓகே, எனக்கு வேணும் சிஸ்டர், ஒரே ஒரு சின்ன கட்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். சரிங்க சிஸ்டர், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி சென்னையில் சங்கீதான்னு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு இது கொரியர் பண்ணி வச்சாங்க. எனக்கு அமுதா அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, நீங்கள் என்னெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் விதைகள்லாம் வந்து எனக்கு அடுத்தவங்க எதாவது கொடுப்பாங்கன்றதுக்காக நான் பண்ணலை. சரி, நம்மக்கிட்ட நிறைய சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்க போய் நிறைய சிஸ்டர்ஸ்லாம் வந்து, சிஸ்டர் நீங்கள் கொடுத்த சீட்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்க, அது நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாமே என்னை தேடி வருது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட மகிமை. இதை எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பிரபஞ்சத்தை நம்பினா கண்டிப்பாக உங்களுடைய எல்லா கோரிக்கையும் வந்து நிறைவேறும். இந்த வீடியோ மூலிமா எனக்கு சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதை விட அது டபுள் மடங்காக கிடைச்சிருக்கு எனக்கு. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த சாமந்தி செடிகள் வந்து அடர்த்தியாக வளராமல் உயரமாக போயிட்டே இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் இருக்குது. எல்லா சாமந்தி செடிகளும் அந்த மாதிரி உயரமாக போகாது. சாமந்தியிலே இந்த மெரூன் கலர் சென்டரில் வந்து எல்லோயிஷாக பட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதாவது நான் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டில் காமிச்சேன். அது இப்போ கூட நான் வந்து டிஸ்பிளே வரும் பாருங்கள். அந்த சாமந்தி மட்டும்தான் எப்போவுமே ரொம்ப உயரமாக போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப குச்சி மாதிரி உயரமாக போயிட்டு பூ பூத்துட்டு சைடில் பிரான்ச்சஸ் வரும். நல்லா ஹெல்த்தியானதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி சாமந்தி செடிகள் இருக்கும்போது அந்த நுனிப்பகுதியை கொஞ்சமாக கிள்ளி விட்டுடுங்க. அப்போ வந்து சாமந்தி செடிகளில் வந்து நிறைய வந்து தளிர்கள் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சாமந்தி செடியில் சைடில் வர பிரான்ச்சஸில் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டே வாங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் ஒரு செடி வாங்கவே வேண்டாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஹைப்ரிட் சாமந்தி இன்னுமே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஹைப்ரிட் சாமந்தி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க மக்கள் வந்து. ஆனால் அதை வாங்கி ஒரு யூஸும் கிடையாது. கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே காஞ்சி தான் போயிடும். அந்த பூக்கள் இருக்க வரைக்கும் தான் அந்த செடியோட இது மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த செடி இருக்காது. அது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி நாட்டு வெரைட்டி சாமந்திகள் தான் நம்மகிட்ட எப்போவுமே வருஷக்கணக்காக 4-5 வருஷமாக இருந்தாலும் எத்தனை வருஷமானாலும் இதை பராமரிக்க முடியும். பாருங்கள், அது கிள்ளி விட்டதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் இது சென்டரில் கொஞ்சம் கருப்பாக தெரியுது பார்த்தீங்களா, கிள்ளி காஞ்சி போச்சு அந்த இடம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செடிகள்லாம் வந்து இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இப்படி பண்ணும்போது நிறைய பிரான்ச்சஸ் வந்து சைடில் வந்துக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு இந்த ஹைப்ரிட் சாமந்தி எல்லாம் வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக என்கிட்ட நாட்டு சாமந்தி இருக்குது. கொஞ்சம் 1 பை 1 எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ கூட வந்து வீடியோஸில் வந்து சில பேர் கேட்கும்போது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி நம்மளை கேட்டுகிட்டே இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 1 பை 1 எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லாருமே வந்து என்னை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கூடயுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. நிறைய பிளான்ட் இருந்தது. கொஞ்சம் பேர் லோக்கல்லேயும் கேட்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் நமக்கு ஆன்லைன்லேயும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பிளான்ட் நிறைய இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த இயர் வந்து நிறைய வந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சு நான் பதியம் போட்டு உங்கள் எல்லாருக்கூடயுமே நிஜமாக நிறைய செடிகள் ஷேர் பண்ணிப்பேன். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடிகள் வந்து குட்டி குட்டி பாட்டில் நீங்கள் எடுத்து வச்சு அது நல்லா வேர் போட்டதுக்கப்புறம் பெரிய பாட்டில் மாற்றுங்க. சாமந்தி செடிகளில் வந்து கருப்பாக ஒரு பூச்சிகள் வரும். அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சமாக சாம்பல், அந்த காலையிலே சாம்பல் வந்து லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா அந்த பூச்சிகள் வராமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாமந்தி செடிகள்லாம் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது.
இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் சாமந்தி செடிகளுக்கு நம்ம வந்து ஆட்டு சாணம், இது வந்து சாமந்தி செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நல்லா வேர் போட்டிருக்கு. ஒரு சில செடிகளில் வந்து நான் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கட்டிங் எடுத்து வச்சுட்டே இருப்பேன். அப்படி வச்சு வச்சு தான் எல்லாமே வேர் போட்டு நிறைய செடிகள் என்கிட்ட உருவானதுக்கு காரணம். பாருங்கள், அழகாக வந்திருக்கா? இவ்வளோதாங்க சாமந்தி செடிகள். நம்ம இதை ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு கட்டிங் கிடைச்சாலே போதும். ஒரு 5 இலைகள் 6 இலைகள் இருக்க கட்டிங் கிடைச்சாலே நம்ம ஈஸியாக வளர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.